ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் பிஸு, அதனால் வீடியோ எதுவும் போடலை. நான் கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான இப்பி நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். பீன்ஸ் கேரட் போட்டு. எனக்கு அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றத விட அந்த கேரட், அந்த பீன்ஸ், அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அப்படியே வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு காய்கறி இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நமக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்ட் திறக்கிறாங்களா, அதுக்காக அப்படியே போயிருந்தோம். அதான் இங்கே தான் எடுத்தது இந்த வீடியோ. ஃப்ரெண்டுங்க பிடிச்சி எனக்கு அனுப்பி விட்டாங்க. சரி நம்ம போடுவோம் அப்படின்னு. நல்லா சூப்பராக மிக பிரம்மாண்டமாக செம்மையாக செஞ்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. வந்தோரை வாழ வைக்கும் ஊர், அதுதான் நம்ம ஊர். சூப்பராக இருக்குது. சரி, இந்த வீடியோலாம் கொடுத்த வீடியோவை போட்டுட்டு அப்படியே நம்ம தோட்டத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். தோட்டத்தில் போய் ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். வாங்க போகலாம். ஐ, முருங்கைக்காய் தொங்குதே. முருங்கைக்காய் காய்ப்பு பீச்சு எங்கே பார்த்தாலும் ஒரு சீசனாட்டம் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. இப்போ பூ பிஞ்சு தான் இருக்குது. அந்தளவுக்கு முருங்கைக்காய் இல்லை. நம்ம என்ன தான் இருந்தாலும் வெள்ளிக்கிழமைனா அந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார் வச்சா தான் ஒரு டேஸ்ட்டே இருக்குது. அப்போ தான் அதோடய ருசியே நமக்கு இதாக இருக்குது. வாங்க, 2 முருங்கைக்காய் இருக்குது, பறிச்சிடுவோம். 2 முருங்கைக்காவும் கொஞ்சம் கீரையும் பறிச்சுட்டு போகலாமா? எங்கே தேடுவேன் முருங்கைக்காவை. தொங்குது 2 முருங்கைக்காய் பறிச்சுட்டு தேவையான அளவு கீரையும் பறிப்போம். இந்த பூ பாருங்களேன், பார்க்க அழகாக இருக்குது. எனக்கு சின்ன வயசில் டிசம்பர் ரொம்ப பிடிக்கும். அந்த டிசம்பர் கலரில் இருக்கவும் உடனே போய் அப்படியே ஃபோனு வான்னுச்சு. ஃபோனை எடுத்துகிட்டு போய் அப்படியே சூப்பராக ஷூட் பண்ணி எடுத்துக்கிட்டு எனக்கு தேவையான முருங்கைக்கீரையும் பறிச்சிட்டு வந்துட்டேன். மல்லி, மிளகாத்தூள்லாம் தீந்துருச்சு, அரைக்கணும். நான் மல்லியில் நிறையா முருங்கைக்கீரை, கருவேப்பிலை போட்டு அரைக்கிறது தான் எனக்கு பழக்கம். எனக்கு அப்போ தான் பிடிக்கும். அதுக்கு பறித்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முள்ளு சீத்தா, மாதுளம்பழம், கொஞ்சம் மாதுளம்பழம் பூவு, கொஞ்சம் மாங்காய், நமக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் பக்கத்தில் எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்படியே போயாச்சு. 2 இளநீ வாங்கிக்கிட்டேன். செவ்வளநீ நல்லாயிருக்கும், வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.